Hello learners, this is your RR ma'am, physics master teacher at Vedandu. AV clear இருக்கா? இன்னைக்கு live start பண்ணலாமா? 50 previous year questions challenge-ல நாம start பண்றோம். ஒரு new series நாம V Tamil NEET X-ல start பண்ணிருக்கோம். 50 previous year questions challenge, okay? Daily live 6 AM, okay? I'm sorry, daily 6 PM live-ல 50 previous year questions-அ chapter wise நாம discuss பண்ண போறோம், okay? So first chapter இங்க units and measurements-க்கான basic question. It is like a simple question சொல்லலாம், okay? Very basic question தான் 50 questions நாம இன்னைக்கு discuss பண்ண போறோம், okay? So இந்த previous year question challenge series-க்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இதே சாப்டர்ல அடுத்த லெவல், அதாவது மாடரேட் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம நாளை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகே ரைட்? ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் டெய்லி உங்களுக்காக லைவ் எடுத்துட்டு வரேன் இல்லையா? டெய்லி லைவ்லையும் நம்ம பிசிக்ஸ்ல நீட் 2020 எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டீடைல்டு லெசன் தொடங்கி ஒன் ஷாட் வரைக்கும் எல்லாமே, ஓகே, எல்லா சாப்டர்ஸும், தென் எப்படி சொல்றது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸான ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, கெப்பாசிட்டன்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வி தமிழ் நீட் எக்ஸ்ல நான் உங்களுக்கு டெய்லி லைவ்ல கொடுத்துருக்கேன், ஓகே ரைட்? ஸோ அதுல இருந்து நான் இப்போ அடுத்த லெவல்ல நான் இப்போ உங்களுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ண போறேன், ஓகே? ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்க டெய்லி லைவ் அட்டென்ட் பண்ணும்பொழுது, நம்ம எக்ஸாம் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது டெஃபினட்டா நீங்க தனியா உட்காந்து எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை, ஓகே? டெய்லி லைவ் 6 PM அட்டென்ட் பண்ணும்போது நாம டெய்லி ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் செஷன், உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் நான் பேசிக் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு மேம், சிம்பிளா இருக்கு மேம், எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் 4 யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான லெக்சர்ஸ் கொடுக்கக்கூடிய நம்ம வி தமிழ் நீட் எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். லெட் மீ செக் ஒன்லி ஒன், ஓகே? ஒன் டைம் நான் செக் பண்ணிக்கிறத. இந்த பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு மேம். நெக்ஸ்ட் லெவல் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் 4 ரிட்டன் மெஷர்ஸ் இருக்கேன், ஆன்லைன் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான லெக்சர்ஸ் கொடுக்கக்கூடிய நம்ம வி தமிழ் நீட் எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை சால்வ் பண்ண வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா லைவ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்க, ஓகே? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெரி பேசிக் கொஸ்டின் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி படிப்போம் இல்லையா? சோ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை 3 டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஓகே? எந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ல படிப்போம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, அண்ட் செகண்ட் ஒன் டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி, அண்ட் தேர்ட் ஒன் சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிப்போம். பிரியதர்ஷினி, ஹலோ பிரியதர்ஷினி, ஓகே? அண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தரவாயிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க மறக்காம செகண்ட் டாபிக் டைமென்ஷன்ஸ் பாத்துக்கணும், ஓகே? சோ டைமென்ஷன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டிஸ்க்கும், ஓகே, எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நீங்க எழுதணும். டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறதுக்கான ப்ராப்பரான வே நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். பேஸ் குவான்டிட்டிஸான எம்எல்டி, மாஸ், லென்த் அண்ட் டைம், ஸ்கொயர் பிராக்கெட்ல, ஓகே, வித் பவர்ஸோட நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் நம்ம என்னென்ன டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணுங்கிறது நமக்கு தரவா தெரிஞ்சிருக்கணும், ஓகே? அண்ட் செகண்ட் திங் உங்களுக்கு ரிலேஷன் பிட்வீன், ஓகே, ரிலேஷன் பிட்வீன் த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்.
2 or more physical quantities. Okay, so ரெண்டு இல்லனா அதுக்கு மேற்பட்ட physical quantities நம்ம எப்படி ரிலேட் பண்றோம். So இந்த மாதிரி சம்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்குன்னா அந்த பெண்டுலம் வழியாக நம்ம டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த டைம் பீரியட் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் த பாபாக இருக்கலாம், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி டைம் பீரியட்ங்கிறது அதர் 3 குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது இந்த ரிலேஷன் பிட்வீன் த பிசிக்கல் குவான்டிட்டிஸும் இங்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ரைட். தென் நீங்க அதுக்கப்புறமா POH, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பார்க்கணும். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம்னா லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் அது ஈக்குவல் சொல்லி நமக்கு கான்ஸ்டன்டா அல்லது ஏதாவது ஒரு அன்னோன் குவான்டிட்டி, அன்னோன் சிம்பிள் கொடுத்திருக்காங்கன்னா அதோட வேல்யூவை நம்ம இந்த POH, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சோ இதெல்லாம் எனக்கு இந்த ரெண்டு டாபிக்குமே தரவா இருக்கு மேம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தேர்ட்லி என்ன பார்க்கணும்னா எரர்ஸ் பத்தி பார்க்கணும். ஓகே, எரர்ஸ் பத்தி எல்லா டீடைலும், சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், தென் எரர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடும், ஓகே, மீன் எரர், அப்சல்யூட் எரர், ஓகே, ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர், எல்லா மெத்தட்ஸும் நல்ல அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆடட் அப். ஓகே, ஈவன் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா கூட எரர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஆட் பண்ணணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபோர்த், ஓகே, ஃபைனல் ஒன், இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய ரெண்டு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன ரெண்டு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ரூ கேஜ், ஓகே, and first one is vernier caliper and second one is screw gauge. இந்த ரெண்டு டாபிக்கும் கூட உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டியில இருக்கக்கூடிய பேஸான பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் எரர், அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்தால் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கொஸ்டினும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியர் கட்டா, ஓகே, கம்ப்ளீட்டா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி பேசிக் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் 50 கொஸ்டின் இல்லையா. சோ இது ஒரு 50 கொஸ்டின்ஸ் சேலஞ்ச், 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். பட் நமக்கு யூ கேன், ஓகே, நான் இப்பவே சொல்றதா இருந்தா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தரவா படிச்சிருக்கீங்க. ஓகே, நான் சொன்ன எல்லா கான்செப்டும் உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்குன்னா 30 மினிட்ஸ்ல இந்த 50 கொஸ்டின்ஸை நமக்கு பார்த்த உடனே ஆன்சர் கொடுக்க முடியும். அப்படி ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் திஸ்? எஸ், so first question நமக்கு, wait a minute, first question எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல, simple one. Yes, the SI unit of length is னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டியில ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? இட் இஸ் an independent in nature இல்லையா, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியில 7 டிஃப்ரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிஸ் என்னதுதான்? லென்த் தான் இல்லையா. சோ அந்த லென்த்தோட SI யூனிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லென்த்தோட SI யூனிட், ஓகே, சோ இதுல சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் அண்ட் கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய, லென்த் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் யூனிட். பட் நம்ம கிட்ட கேட்டது SI யூனிட். ஓகே, சோ அப்ப SI யூனிட் ஆஃப் லென்த் நாம இங்க என்னன்னு கொடுக்கணும்? மீட்டர். ஓகே, SI யூனிட் ஆஃப் லென்த் நமக்கு மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியில 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்தா கூட, ஓகே, 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்தா கூட பேஸா நம்ம 3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எடுப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன எடுப்போம்? ஃபர்ஸ்ட் லென்த் அண்ட் செகண்ட் ஒன் மாஸ் அண்ட் thirdly டைம். சோ இதுல நமக்கு இதுதான் பேஸ் குவான்டிட்டிஸ். ஓகே, வெரி பேசிக் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். சோ அதுல தான் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? லென்த் கேட்டிருக்காங்க. சோ லென்த்தோட SI யூனிட் நமக்கு மீட்டர், அதை எம்னு மென்ஷன் பண்ணுவோம். மாஸோட SI யூனிட் கிலோகிராம், அதை நம்ம கேஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். டைமோட SI யூனிட் செகண்ட், அதை நம்ம எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். சோ ஃபார் திஸ் क्वेश्चन நமக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஆப்ஷன் சி, மீட்டர் இஸ் த கரெக்ட் ஒன். சிம்பிள் क्वेश्चन நான் சொன்னேன் இல்லையா. சோ நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வெரி சிம்பிள் क्वेश्चन, ரைட். சோ நீங்க பார்த்த உடனே எனக்கு குயிக்கா நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா, ஓகே, சோ நான் அடுத்து உங்களுக்கு மாடரேட் லெவல் क्वेश्चन கொடுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பிகாஸ் நான் டெய்லி உங்களுக்காக லைவ் எடுத்துட்டு இருக்கேன். பட் என்னோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பேசிக் क्वेश्चन வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the SI யூனிட் ஆஃப் மாஸ் என்ன? கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்பதான் படிச்சோம். ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியில 7 டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்தாலும் பேசிக்கா இருக்கக்கூடிய 3 பிசிக்கல் குவான்டிட்டி தான் மாஸ், லென்த் அண்ட் டைம். சோ லென்த்தோட SI யூனிட் நம்ம மாஸ், லென்த்தோட SI யூனிட் நம்ம மீட்டர்னு படிச்சோம் இல்லையா. சோ the same way இங்க SI யூனிட் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போறோம்? இங்க கிலோகிராம் இல்லையா. SI யூனிட் ஆஃப் மாஸ்ங்கிறது என்னது? கிலோகிராம், கரெக்டா. சோ மத்தது இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு கிராம்னு நம்ம கொடுப்போம் இல்லையா. கிராம்ங்கிறது எதோட யூனிட்? கிராம்ங்கிறது CGS யூனிட், அதை மறக்க கூடாது. ஓகே, ஓகே, CGS யூனிட் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க அங்க என்ன கொடுக்கணும்? கிராம் கொடுக்கணும்.
SI யூனிட் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, அங்க நம்ம என்ன கொடுக்கிறோம், இந்த கிலோகிராம் கொடுக்கிறோம். சிம்பிள் ஒன். ஓகே ரைட். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின்ல SI யூனிட் ஆஃப் டைம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, SI யூனிட் ஆஃப் டைம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹவரா, மினிட்டா, செகண்டா, டேயான்னு நம்ம சொல்லணும். ஓகே, என்ன வரும்? இப்போ இதையும் நான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் ஃப்ரீ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டில இல்லையா. லென்த் பார்த்தாச்சு, மாஸ் பார்த்தாச்சு, அண்ட் தேர்ட் பேஸ் பிசிக்கல் குவான்டிட்டி டைம். சோ அதை தான் இங்க கேக்குறாங்க. SI யூனிட் ஆஃப் டைம் என்னன்னு. SI யூனிட் ஆஃப் டைம் என்ன? ஹவரா, மினிட்டா, செகண்டா, டேவா? செகண்ட் இல்லையா. அது SI ஆக இருந்தாலும் சரி, ஓகே, அது SI ஆக இருந்தாலும் சரி, CGS ஆக இருந்தாலும் சரி, டைமுக்காக நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த யூனிட் நமக்கு செகண்ட் தான். ஓகே ஓகே, இந்த யூனிட் நமக்கு என்னதுதான்? செகண்ட் தான். கிளியர் இஸ் திஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is a fundamental quantity ன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க 4 குவாண்டிட்டி நம்ம கையில கொடுத்திருக்காங்க. சோ இதுல எது ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவாண்டிட்டி? வெலாசிட்டியா, ஃபோர்ஸா, லென்த்தா, டென்சிட்டியா? சொல்லுங்க பிரியதர்ஷினி. வெரி குட் பிரியதர்ஷினி, வெரி குட். Tell me Priyadarshini, which of the following is a fundamental physical quantity? Velocity. Option A velocity. Yes, very good. Velocity, force, density எல்லாமே derived physical quantity இல்லையா? Right? Derived physical quantity. இந்த length மட்டும்தான் fundamental physical quantity. So இந்த fundamental physical quantity ஆன length, it doesn't depends on anything. எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இண்டிபெண்டன்டாக இருக்கும் நேச்சர்ல இல்லையா? பட் இந்த length டிபெண்ட் பண்ணி தான், அதாவது இந்த fundamental physical quantity பேஸ் பண்ணி தான், நம்ம இந்த length பேஸ் பண்ணி தான் இனி distance, displacement, ஓகே, இனி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வேல்யூஸ் எல்லாமே டிரைவ் பண்ணி எடுப்போம். சோ இங்க ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியா கொடுத்திருக்கிறது நம்மளோட ஆப்ஷன் சி, லென்த். ஆப்ஷன் சி, லென்த். கிளியர் இஸ் திஸ்? ஓகே ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the SI unit of temperature என்ன? again basic question, again basic question. the SI unit of temperature. SI unit of temperature, anybody can you give me the answer? SI unit of temperature. SI unit of temperature, is it Celsius, Fahrenheit, Kelvin and Joule னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி ல பிரதர்ஷினி. ஆப்ஷன் சி என்னங்க கொடுத்திருக்காங்க? கெல்வின் இல்லையா? சோ கெல்வின்ங்கிறது தான் நம்ம டெம்பரேச்சரோட SI யூனிட். ஓகே, டெம்பரேச்சரோட SI யூனிட். செல்சியஸ் அல்ல, ஃபாரன்ஹீட் இல்ல, ஜூலுங்கிறது நமக்கு ஹீட்டோட யூனிட் இல்லையா? ஜூலுங்கிறது நமக்கு ஹீட்டோட யூனிட் இல்லையா? ரைட். சோ அப்ப கெல்வின் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. which one is the derived quantity? which one is the derived unit னு கேட்டிருக்காங்க. சோ derived quantities எல்லாருக்கும் தெரியும். சோ அத பேஸ் பண்ணி நமக்கு derived unitsம் உங்களுக்கு தெரியும். சோ அப்ப இந்த 4 ஆப்ஷன் பார்த்துட்டு எது derived unit னு சொல்லுங்க. மீட்டரா, கிலோகிராமா, செகண்டா, நியூட்டனா? சொல்லுங்க பார்க்கலாம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், நியூட்டன். derived one சொல்லணும். ஓகே, மீட்டர், கிலோகிராம், செகண்ட், நியூட்டன். ஆப்ஷன் டி, ஸ்டடி ஸ்பியர். வெரி குட். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டிங்கிறது நியூட்டன். நியூட்டன் தான் நம்மளோட derived யூனிட்ல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டில பேஸ் குவான்டிட்டிஸா நம்ம படிக்கிறோம் இல்லையா? லென்த், மாஸ், டைம் அப்படி படிக்கிறோம் இல்லையா? சோ இந்த மீட்டர்ங்கிறது லென்த்தோட யூனிட் இல்லையா? கிலோகிராம்ங்கிறது மாஸோட யூனிட் இல்லையா? செகண்ட்ங்கிறது டைமோட யூனிட். சோ இந்த LMTங்கிற இந்த 3 குவான்டிட்டியுமே எதை பேஸ் பண்ணி இருக்காங்க? ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை. சோ டெஃபினட்டா இந்த ஆப்ஷன் ABC மூணுமே எதுல இருக்கக்கூடியதாக வரும்? நம்மளோட ஃபண்டமெண்டல் பிசிக்கல் யூனிட்டாக வரும். சோ இங்க கேட்டிருக்கிறது derived பிசிக்கல் யூனிட், derived யூனிட். சோ நமக்கு ஆப்ஷன் டி, ஓகே, ஆப்ஷன் டி நியூட்டன் கரெக்டாக வரும். சோ நியூட்டன்ங்கிறது யாரோட யூனிட்ரா? நியூட்டன்ங்கிறது யாரோட யூனிட்? ஓகே, நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட் இல்லையா? ஓகே, ஃபோர்ஸ்ங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட். சோ இத நீங்க நியூட்டன் டைரக்டாவும் எழுதிக்கலாம். இங்க பாருங்க, இத நீங்க நியூட்டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதற்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். எப்படி? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படி எழுதுவோம் இல்லையா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எழுதுவோம். சோ மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். ஓகே, ஆக்சலரேஷன் யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட். சோ இதை நம்ம கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 எழுதிக்கலாம். ஓகே, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். சோ அப்ப நல்லா கவனிங்க. which one is the derived unit? இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்ததுல ஆப்ஷன் டி நியூட்டன் கரெக்டாக இருக்கு. சோ நியூட்டன் வரும்போது இது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஃபோர்ஸ்ங்கிற பிசிக்கல் குவான்டிட்டிக்கான யூனிட். ரைட். இத நீங்க கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்
கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம படிச்சோம் SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இவ்வளவு நேரம் ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். தென் இதுல இருக்கக்கூடிய நார்மல் யூனிட் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் பார்த்தாச்சு. SI யூனிட் தான் நியூட்டன், ரைட்? ஆப்ஷன் சி SI யூனிட் தான் நியூட்டன். சிம்பிள் ஒன் இல்லையா, ரைட்? சோ இதுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறேன், ரைட்? அடுத்தது பாருங்க, வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுங்க பார்க்கலாம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி, dimensional formula of velocity, dimensional formula of velocity. Okay, give me dimensional formula of velocity. Study Spear and Priyadarshini. Okay, ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். dimensional formula for velocity. Usually நமக்கு velocity யோட formula என்ன? velocity option B. option B செக் பண்ணலாமா? ஆப்ஷன் பி ன்னு செக் பண்ணலாம். ஓகே, சோ நல்லா கவனிங்க, வெலாசிட்டின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப வெலாசிட்டி ஃபார்முலா என்னதுடா? நமக்கு டிஸ்டன்ஸ் பை, ஓகே, நமக்கு வெலாசிட்டி இல்லையா, ரைட்? அப்ப வெலாசிட்டி ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஓகே, டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஓகே, சோ அப்ப நீங்க டைமென்ஷனல் வேல எழுதும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எல்ங்கிற சிம்பல்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டைம் ஸ்கொயர் பிராக்கெட்ல டீங்கிற சிம்பல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ அப்படின்னா எல் பவர் 1 டி வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, நியூமரேட்டர் போகும்போது நமக்கு என்ன ஆயிடும்? -1 ஆகும் இல்லையா, அப்ப -1. ஓகே, சோ அப்ப எல் பவர் 1 டி பவர் -1ங்கிறது நமக்கு எங்க இருக்குது? நம்மளோட ஆப்ஷன் ஏ. எஸ், வெரி குட் பிரியதர்ஷினி அண்ட் ஸ்டடீஸ் பியர், ரெண்டு பேரும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ அப்ப எம்ங்கிறதுக்கு நமக்கு வேல்யூ இல்ல, பட் லென்த் வச்சு பார்க்கும்போது வெலாசிட்டியா எல் பவர் 1 டி பவர் -1 சொல்றோம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட் ஹேப்பன்ஸ், இப்படிதான் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் 11th கிரேட் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா படிக்கும் பொழுது எம்முக்கும் எல்லுக்கும் நல்ல கன்ஃபியூஷன் வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லென்த்தோட யூனிட்டான எம் மீட்டர், அதை நம்ம எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் டைமென்ஷனல் வேல அந்த எம் நம்ம பாக்குற நேரம்லாம் அது மாஸ்ங்கிறது நமக்கு செகண்ட் தாட், நல்ல டீடைலா யோசிக்கும் பொழுதுதான் வரும். சடனா நம்ம மைண்ட்ல வருது அது மீட்டர், அது லென்த்துக்கானது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிபடி. ஓகே, எல்லாருக்கும் இது நடக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆக்சலரேஷன் சொல்லுங்க. சிம்பிள், நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் இல்லையா, the same way நீங்க ஆக்சலரேஷனும் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் இல்லையா, சேம் வே ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னதுடா? ஆக்சலரேஷன் A is equal to velocity, change in velocity by time, right? velocity by time. so velocity யோட டைமென்ஷனல் ஃபார்முலா previous questionல நம்ம கால்குலேட் பண்ணோம். என்ன கால்குலேட் பண்ணோம்? L பவர் 1 T பவர் -1 ன்னு கால்குலேட் பண்ணோம் இல்லையா. சோ அதுதான் இங்கேயும். இங்க பாருங்க, L பவர் 1 T பவர் -1 டிவைடட் பை ஒரு டைம் T இருக்குது, ரைட்? சோ அப்ப இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? T பவர் 1 அப்படின்னு கிடைக்கும். சோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த T பவர் 1 நியூமரேட்டர் நீங்க சென்ட் பண்ணனும், ரைட்? சோ அப்படினா L பவர் 1 ஆல்ரெடி நியூமரேட்டர்ல இருக்கு, T பவர் -1 ஆல்ரெடி நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல கூடிய பவர் 1 நியூமரேட்டர் சென்ட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ், அது +1 நியூமரேட்டர் போகும்போது -1 ஆயிடும் இல்லையா. சோ அப்படினா L பவர் 1 T பவர் -2ங்கிறது ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா. Option B, very good study Spear and Priyadarshini, very good. L power 1 T power -2. Okay, L power 1 T power -2. Next question பார்க்கலாமா? Right, next question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Which physical quantity has no dimension? சோ இதுல ஒரு 4 பிசிக்கல் குவாண்டிட்டி கொடுத்துட்டு யாருக்கு டைமென்ஷன் இல்ல, யாருக்கு டைமென்ஷனல் வேல்யூ இப்படி கிடைக்கும்? நோ டைமென்ஷன்னா ஆக்சுவலி டைமென்ஷனல் வேல ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டிய டைமென்ஷனல் வேல எப்படி எழுதுவீங்க? m பவர் something, m பவர் a, l பவர் a, l பவர் b, t பவர் c ன்னு எழுதுவீங்க. பட் பவர்ஸ் எல்லாமே ஜீரோவா வந்ததுன்னா இதுதான் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைமென்ஷன்லெஸ். ஓகே, டைமென்ஷன்லெஸ். சோ இந்த டைமென்ஷன்லெஸ் னு சொல்லலாம், அப்படி இல்லனா நோ டைமென்ஷன் சொல்றோம் இல்லையா. அப்ப யாரு? ஆப்ஷன் சி கொடுத்திருக்கீங்க அண்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி ஆங்கிள் இல்லையா, வெரி குட். ஆங்கிள் தான் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி. காரணம் வெலாசிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம், ஆக்சலரேஷன் டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணனும். ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரியும், m பவர் 1 l பவர் 1 t பவர் -2, ரைட்? தென் ஆப்ஷன் சி ஆன, வெரி குட் முத்துலட்சுமி, ஆப்ஷன் சி ஆன ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஏன் நம்ம ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது அப்படின்னா
இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோமா? இந்த ஆங்கிளோட ஃபார்முலா யோசிச்சிருக்கீங்களா? ஆங்கிள் யூஸ்வலா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன்னா இதுதான் எனக்கு ஆர்ஜின் வைங்களேன், ரைட்? ஓகே, சோ இந்த லெவல் வரைக்கும் எனக்கு ஆங்கிள் கால்குலேட் பண்ணா இந்த ஆர்க்ல இருந்து நான் கால்குலேட் பண்ணுவேன் இல்லையா, ரைட்? சோ இதோட ஆர்க்கு அதோட ரேடியஸ், ஓகே, இது ரேடியஸ், இது நமக்கு ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட்? அப்ப ஆங்கிள் கால்குலேட் பண்ணனும்னா ஆங்கிளோட ஃபார்முலா என்ன? ஆர்க் பை ரேடியஸ். ஓகே, ஆர்க் பை ரேடியஸ். சோ அப்ப ஆர்க்னு எடுக்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம சர்க்கிள்ல இந்த ஆர்க் நான் எடுத்தது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லென்த், ஓகே, ஒரு வயரோட லென்த் இல்லையா, அப்ப லென்த் வைஸ் ரேடியஸையும் லென்த் வைஸ் தான் மெஷர் பண்றேன் இல்லையா, ரைட்? அப்ப ரெண்டு பேருக்கும் நான் சேமான குவாண்டிட்டி கொடுக்குறேன்னா, ரெண்டு பேருக்கும் இதுக்கும் நான் லென்த், அதாவது L⁻1 கொடுக்குறேன், இதுக்கும் லென்த் L⁻1 கொடுக்குறேன்னா இவங்க ரெண்டு பேரும் கட் ஆயிடுவாங்க இல்லையா. சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் எனக்கு 0ன்னு கிடைக்கும். அப்ப 0ன்னு கிடைச்சா இந்த மாதிரியான பிசிக்கல் குவாண்டிட்டிக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. சோ டைமென்ஷன்ஸ் இல்லாத காரணத்துக்கு நம்ம இங்க ஆங்கிள் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லி கிளியர். ஓகே, ரைட்? ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनல டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல செகண்ட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன், ஃபோர்ஸ்னா என்ன, அந்த ஃபார்முலா என்ன, அதோட யூனிட் என்ன, அதை SI யூனிட் என்ன நம்ம படிச்சோம். டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ். Dimensional formula of force. Dimensional formula of force. Okay, give me the answer. Give me the answer. Dimensional formula for force. Calculate பண்ணலாமா? Force ஓட formula என்ன? Mass into acceleration. Correct? Mass into acceleration. Option B இல்லையா? Very good, very good, very good studies here. Option B the right one. Very good. Okay, Lakshmi, very good. Start பண்ணலாமா? நம்ம calculate பண்ணி பார்க்கலாம். Okay, force formula mass into acceleration. So நாம mass dimensional way ல எப்படி எழுதணும்? m⁻1. okay, then acceleration ஓட formula நம்ம என்ன படிச்சோம்? L⁻1 T⁻−2 previous questionல படிச்சிட்டு வந்தோம் இல்லையா. சோ அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. L⁻1 T⁻−2. சோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா m⁻1 L⁻1 T⁻−2 இந்த ஸ்கொயர் பிராக்கெட்னு கிடைக்கும். சோ இதுதான் ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, சோ அது ஆப்ஷன் B ல இருக்கு. ஆப்ஷன் B ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. SI யூனிட் ஆஃப் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. SI யூனிட் ஆஃப் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, SI யூனிட் ஆஃப் எனர்ஜி என்ன? வாட். ஆப்ஷன் A வாட் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் எஸ், ஆப்ஷன் B நியூட்டன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் C ஜூல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் D எர்த் கொடுத்திருக்காங்க. ஓகே, எது வரும் பிரியதர்ஷினி? ஆப்ஷன் B வருமா? ஓகே, இது previous question இல்ல. வெரி குட். ஸ்டடிஸ் கிளியர். SI unit of energy, it is joule. Very good, very good, very good. SI unit of energy, it is joule. அப்படின்னா நான் உங்ககிட்ட இன்னொரு क्वेश्चन கேட்கட்டா? இது சிம்பிளா இருக்குல்ல. அப்ப நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். CGS unit of energy என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். CGS unit of energy. எனர்ஜியோட CGS unit என்ன கொடுங்க? அதுவும் ஆப்ஷன்ல தான் இருக்கு. அதுவும் நமக்கு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, எந்த ஆப்ஷன் வரும்? CGS unit of energy. SI unit of energy, no worries. SI unit of energy, it is option C only, right? Okay, but CGS unit of energy என்ன வரும்? CGS unit of energy, it is erg. Okay, it is erg. Okay, so இது ergங்கிறது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. Very, very good. Next question பார்க்கலாமா? Simple one இல்லையா? Right. அப்ப next question பாருங்க. 1 kilometer is equal to, நீங்க units and measurementல நீங்க எப்படி சொல்றது, நம்பரை வச்சு ப்ரிஃபிக்ஸ் வச்சு அந்த வேல்யூஸ் நீங்க பாப்பீங்க. ஞாபகம் இருக்கா? கிலோட வேல்யூ, டெக்கா வேல்யூ, டெசி வேல்யூ, மைக்ரோ வேல்யூ, நானோ வேல்யூ, ஜிகா வேல்யூ, ஹெக்டோ வேல்யூ. ஓகே, படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாமே படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி டைரக்டா क्वेश्चंस கேட்பாங்க. சோ அப்ப கிலோமீட்டர் சிம்பிள் क्वेश्चन இல்லையா? டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு கிலோமீட்டர் இல்லையா? சோ இந்த கிலோமீட்டர் இங்க கொடுத்திருக்கக்கூடிய 4 எக்ஸ்போனென்ஷியல் பவர் வேல்யூல எதற்கு ஈக்குவலாக இருக்கும்? எதற்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் B. வெரி குட். 10 to the power 3 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? 1 கிலோமீட்டர்ங்கிறது நல்ல கவனிங்க. 1 கிலோமீட்டர்ங்கிறது 1000 மீட்டருக்கு ஈக்குவல். கரெக்ட்டா? 1 கிலோமீட்டர்ங்கிறது 1000 மீட்டருக்கு ஈக்குவல். 1000 நம்ம 10 to the power 3 ன்னு கொடுத்துக்கலாம். சோ 10 to the power 3 மீட்டர். ஆப்ஷன் B is the right one. ஆப்ஷன் B is the correct answer. Okay, right? Next question பார்க்கலாமா? Next question பாருங்க. 14th one. Which of the following is a scalar quantity? Tell me. Because நமக்கு motion in a straight line, motion in a plane ல டீடைலா படிச்சிருக்கோம். எது scalar quantity, எது vector quantities னு. கரெக்ட்டா? ரைட்? scalar quantity னா அதுக்கு magnitude மட்டும் இருக்கும். vector quantity னா magnitudeம் இருக்கும், directionம் இருக்கும். சோ அத பேஸ் பண்ணி இந்த 4 குவாண்டிட்டில எது scalar quantity அப்படின்னு எனக்கு ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, ரைட்? ஆப்ஷன்
B Muthulakshmi option D, study sphere option D. Very good. Option D because velocity. Velocity-ங்கிறது நமக்கு நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். Velocity ஒரு vector quantity, it has the direction. Even the acceleration-க்கும் same அதேதான். கரெக்ட்டா? Displacement-ம் same அதேதான். Vector quantity. But speed-ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா the speed-ங்கிறது என்னது? Scalar quantity because இதுக்கு magnitude மட்டும்தான் இருக்கு. No direction. Okay? Speed எடுக்கும் பொழுது நமக்கு magnitude மட்டும்தான் இருக்கு. No direction. ஒரு train ஒரு 40 km/h போகுதுன்னா speed நமக்கு represent பண்றாங்க. Okay? 40 km/h towards north, towards south. இந்த மாதிரி word யூஸ் பண்ணும்போது velocity represent பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். Okay? So இங்க நமக்கு magnitude மட்டும் இருக்கக்கூடிய ஒரு quantity தான் நமக்கு என்னது scalar quantity. அது நமக்கு speed. நாலு ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? Speed அப்படின்னு வரும். ஷுர் அதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தடும் இருக்கு. நான் நம்மளோட ஒன் ஷாட்ல இருக்கு இல்லையா, நம்ம யூனிட் அண்ட் டைமென்ஷன் ஒன் ஷாட்ல இருக்கு, அதை செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டடி ஸ்பியர் நோ வரிஸ், ஸ்டடி ஸ்பியர் நோ வரிஸ். ஓகே, ஐ நோ தட் யூ ஆர் அட்டெண்டிங் மை கிளாஸஸ் ரெகுலர்லி. டெஃபினெட்லி அதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தடோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டோன்ட் வரி. ஓகே ரைட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொன்னதம்பா, நீங்க எப்பவுமே வி தமிழ் நீட் எக்ஸ்ல பிசிக்ஸ்க்காக நீங்க வரும்பொழுது நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை தான் என்னோட நெக்ஸ்ட் லைவாக இருக்கும். ஓகே, ஐ எம் நாட் பிளானிங் எனிதிங். ஓகே, சோ நான் இந்த இடத்துல என்னோட பிளான், நான் ஒரு ஷெட்யூல் வச்சு நான் போயிட்டு இருக்கும் போது இன் பிட்வீன்ல வந்து என்கிட்ட யாராச்சும் இதை டீச் பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் என்னோட லைவ் அதான் இருக்கும். பிகாஸ் நமக்கு நிறைய இடத்துல வி தமிழ் நீட் எக்ஸ்ல எல்லா சேனல் எல்லா வீடியோஸ்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு சீரீஸ்ல ஒரு சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இன் பிட்வீன்ல லைவ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு சாப்டர்ல டவுட் கேட்கறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரே ஆப்டிக்ஸ் எனக்கு டவுட் கேட்டாங்க இல்லையா, ரே ஆப்டிக்ஸ் கேட்கறாங்க, கெப்பாசிட்டன்ஸ் கேட்கறாங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய சர்க்யூட் பத்தி கேட்கறாங்க, சர்க்யூட்டை சிம்பிளா சால்வ் பண்ணக்கூடிய ஷார்ட் மெத்தட் கேட்கறாங்க, ஷார்ட் மெத்தடுக்கான ட்ரிக்ஸ், ஓகே, ஒரு சில ஷார்ட்டா அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா அதெல்லாம் கேட்கறாங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் லைவ் அதான் இருந்திருக்கு, அதை தான் நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ நீங்க உங்களுக்கு அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸ்டடி ஸ்பியர் கேட்ட இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, டோன்ட் வரி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், the SI unit of power என்னன்னு கேக்குறாங்க. SI unit of power. SI unit of power என்ன? Give me the answer. SI unit of power. Simple question இல்லையா? SI unit of power. SI unit of power கான ஜூலா, நியூட்டனா, வாட் ஆர் ஆம்பியர்? ஓகே, முத்துலட்சுமி ஆப்ஷன் சி வாட். வெரி குட். ஓகே, பிகாஸ் பவரோட ஃபார்முலா என்னதுடா? ஒர்க் பை டைம். ஓகே, பவரோட ஃபார்முலா என்னது? ஒர்க் பை டைம் இல்லையா? சோ இது நம்ம வாட்ங்கிற யூனிட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு SI யூனிட் வாட்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? Sure. Okay, that is why I am asking you continuously, guys. Okay, so உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, உங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க இருந்து டீச் பண்றது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நானும் டீச் பண்ண போறேன். ஓகே, சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எனக்கு சொல்லிட்டீங்க, அது நான் டீச் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மட்டுமே you will raise the question. I know very well, right? So மேம் டீச் பண்றது, ரங்கீலா மேம் டீச் பண்றது எனக்கு புரியுது, எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரகிளா இருக்கு, இந்த மேம் அதை டீச் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா you can ask me directly. டெஃபினட்டா நான் அதை பண்ணுவேன். ஓகே, ஸ்டடி ஸ்பியர் கேட்ட காரணம் கொண்டு டெய்லி, ஓகே, டெய்லி நான் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து டெய்லி 50 கொஸ்டின்ஸ் நீங்க டில் த எக்ஸாம் வரைக்கும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸ்பெஷலி நான் ஒரே ஒரு விஷயம் இங்க கன்வே பண்ண விரும்புறது என்னதுன்னா, எஸ், டெய்லி ஸ்பெஷலி நான் ஒரு விஷயம் இங்க கன்வே பண்ண விரும்புறது என்னதுன்னா, ஒரு சில பேர் ஓகே வந்துட்டு லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு நாள் அட்டென்ட் பண்ணிட்டு ஓகே ஒரு பாதிக்கு மேல போயிடுவாங்க. ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் பொறுத்தது. பட் நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா, இஃப் யூ ஆர் அ சீரியஸ் ஆஸ்பிரண்ட், நான் 2026 எக்ஸாம்க்காக சீரியஸா பிராக்டிஸ் பண்றேன் மேம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுங்க, எல்லா சாப்டர்லும் கொடுங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு டெய்லி லைவ் கொடுப்பேன். ஈவன் எனக்கு ஒரு சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ண காரணம் கொண்டு அவங்க சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ் ஆயினும். ஓகே, எனக்கு என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ண காரணம் கொண்டு டெய்லி மார்னிங் 6 AM நான் லைவ் வரேன். ஓகே, சோ அந்த லைவ் நம்ம 4 மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். யூஸ்வலி அந்த 6 AM லைவ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீட்ல 80% ஆஃப் த கொஸ்டின் ரிப்பீட்டடா ஒரு சில டாபிக்ஸ்ல ஒரு சில சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, கெப்பாசிட்டன்ஸ், செமி கண்டக்டர், மாடர்ன் பிசிக்ஸ், இந்த மாதிரி. ஓகே, இதை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. நமக்கு ரேங்க் டிசைட் பண்றது நம்மளோட பிசிக்ஸ் இல்லையா? சோ தட் நம்ம என்ன பண்றோம்னா
6 AM daily morning 6 AM. ஓகே, நமக்கு எப்படி சொல்றது, ரிப்பீட்டடா கேட்ட கேரண்டீட் மார்க்ஸ் தரக்கூடிய 10 கொஸ்டின் டெய்லி லைவ்ல 6 AM லைவ்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, சோ உங்களுக்கு ஓகே நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அலாரம் செட் பண்ணி நீங்க லைவ் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாளை நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில சர்க்யூட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் நாம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, பிரியதர்ஷினி என்ன கேக்குறீங்க மேம், இன்னும் 3 மந்த்ல 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பிசிக்ஸ்ல 100 வாங்கலாம் மேம். 0 லெவல்ல, அதாவது பேசிக்ஸ் எதுவுமே இல்ல, இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணவே போறேன் இல்லையா. யா பிரியதர்ஷினி, தென் இஃப் இதுதான் உங்களோட கொஸ்டின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். பிரியதர்ஷினிக்கு இந்த 3 மந்த்ல நீங்க கிராக் பண்றதுக்கான பக்காவான ரோட் மேப் நான் எடுத்து கொடுத்தா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம, ஈவன் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன்னா அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணல மேம். ஓகே, ஒரு நாள் நான் மிஸ் பண்ணா கூட அடுத்த நாள் அதை பெண்டிங் வைக்காம நான் கம்ப்ளீட் பண்றேன் அப்படிங்கிற மனதைரியம், ஓகே, அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாம நீங்க அதை படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் இட். ஓகே, ஈவன் அபவ் 100. ஓகே ஓகே, பட் நீங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, நம்ம கொடுக்கக்கூடிய ஷெட்யூலை மட்டும் வாங்கி வச்சுட்டு மிஸ் பண்ணிட்டு இருந்தா அப்ப அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. ஓகே, சோ அது 100% உங்க கையில தான் இருக்கு. பிரியதர்ஷினி யாரு கேக்குறீங்களோ உங்களோட கையில தான் இருக்கு. ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாம். 15th கொஸ்டின்ல SI யூனிட் ஆஃப் பவர்ங்கிறது ஒர்க் பை டைம், அதை நம்ம வாட்னு கொடுக்கிறோம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி. நல்லா கவனிச்சுக்கோங்க, டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி. நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல சொன்னேன் இல்லையா, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலே யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சொல்லும் பொழுது physical quantity அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 3 different type of physical quantity. Dimension அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய குவான்டிட்டியோட டைமென்ஷன், ரிலேஷன் between 2 or more physical quantity, தென் அதுக்கப்புறமா நமக்கு POH principle of homogeneity. இதை நீங்க தரம் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்ல. எரர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றவே, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மீன் எரர் என்ன, ஓகே, அப்சல்யூட் எரர் என்ன, ரிலேட்டிவ் எரர் என்ன, ஓகே, இதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு சாரி எரரோட டைப்லயே சம்டைம் அடிஷன் கேட்பாங்க, அடிஷன் கேட்டா ஆட் பண்ணணும், சப்ராக்ஷன் கேட்பாங்க, சப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு எரர்ஸ் ஆட் பண்ணணும், சப்ராக்ஷன்லயே எரர்ஸ் ஆட் தான் பண்ணணும். ஓகே, தென் அது மட்டும் இல்லாம மல்டிபிளிகேஷன் கேட்பாங்க, டிவிஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டை நீங்க தரவு பண்ணா மட்டுமே எந்த கொஸ்டினா இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே ரைட், அண்ட் ஃபைனலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மறக்கவே கூடாது, வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், எப்படி சொல்றது, நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன், வேணும்னா அதை வாட்ச் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ரெஸ்ட் எஸ் பிரியதர்ஷினி, டோன்ட் வரி, நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, I'll give you. எல்லாமே முடிச்சாச்சு இல்லையா, பயாலஜி முடிச்சாச்சு, பயாலஜி நல்ல ஓகே ஒரு குட் பாத்ல போயிட்டு இருக்கும், கெமிஸ்ட்ரி பிரச்சனை இல்ல, பிசிக்ஸ் மட்டும் தான் பிரச்சனைனா நோ ப்ராப்ளம். ஓகே, நோ வரிஸ். Yeah, I'll give you. Give me this only one time. Okay, இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நாளை உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்குறேன். Otherwise you can contact me here இல்லையா. Okay, பிரியதர்ஷினி, you know my ID இல்லையா, 1 minute, RRD_physics. Okay, this is my IG. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஷெட்யூல் சென்ட் பண்றேன். ஓகே ரைட், சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்குறீங்களா? டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி, டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி. சோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு எனர்ஜியோடது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ எனர்ஜின்னு சொல்லும் பொழுது நமக்கு எனர்ஜி, ஓகே, எனர்ஜி ஒர்க் எனர்ஜி பவர்ல படிச்சிருப்போம், force into displacement படிச்சிருப்போம், force into displacement படிச்சிருப்போம் இல்லையா, ரைட். force ஓட physical quantity, force ஓட dimensional formula நான் இப்பதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் டைரக்டா எழுதுனேன், m⁻1 l⁻1 t⁻−1. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எதை கொண்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், லென்த்ங்கிற குவான்டிட்டி கொண்டு இல்லையா. சோ லென்த் டைமென்ஷனல் வேல l⁻1 அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா. சோ நீங்க இங்க லென்த், ரெண்டு லென்த் இருக்கு, இதுல ஒரு லென்த் இருக்கு, இதுல ஒரு லென்த் இருக்கு இல்லையா. சோ இவங்க ரெண்டு பேரும் சேமா இருக்கிறதுனால பவர்ஸை நம்ம மல்டிபிளிகேஷனுக்கான பவர்ஸை நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. சோ m⁻1 l⁻2 t⁻−1. ஓகே ரைட், t⁻−1 இல்லையா, -2, ஓகே, ஃபோர்ஸ் இல்லையா, ரைட். ஓகே, t⁻−2. சோ m⁻1 l⁻2 t⁻−2. சோ நமக்கு ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். வெரி குட், ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். ஓகே, சோ m⁻1 l⁻2 t⁻−2. ஓகே, ஸ்டடீஸ் பேர் ஐ அம் சாரி. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் ஃபோர்ஸ் இல்லையா, ஃபோர்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்குதுலாமா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, மாஸ்க்கு வேண்டி m⁻1, ஆக்சலரேஷன் l⁻1 t⁻−2. ஓகே ரைட். சோ கொஞ்சம் நான் கவனிக்காம இதுல -1 சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்.
ஆப்ஷன் பி தான் ரைட் ஒன், -2. ஓகே, t power -2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரைட், 17th கொஸ்டின் பாருங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் an instrument means. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ல 4 சென்டென்ஸ்ல எதை மீன் பண்ணுது? மேக்ஸிமம் ரீடிங்க லீஸ்ட் கவுண்ட்னு நம்ம படிப்போமா, மினிமம் ரீடிங்க லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு படிப்போமா, ஆவரேஜ் ரீடிங்க லீஸ்ட் கவுண்ட் படிச்சிருக்கோமா, ஜீரோ ரீடிங்க லீஸ்ட் கவுண்ட்னு படிச்சிருக்கோமா? எல்லாம் வெரி குட் ஸ்டடிஸ். ஆப்ஷன் பி மினிமம் ரீடிங்க இல்லையா? ரீசன் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஓகே, லீஸ்ட், அதுதான் நேம் பாருங்க, அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, லீஸ்ட் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, வெரி ஸ்மால் இல்லையா? லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ தான் லீஸ்ட் வேல்யூ, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். சோ அது மினிமம் ரீடிங்காக தான் இருக்க முடியுமே தவிர கம்பேரிட்டிவ்லி இங்க மேக்ஸிமம் ஆகவோ ஆவரேஜ் ஆகவோ ஜீரோவாகவோ இருக்க போறது இல்ல இல்லையா? சோ நமக்கு ஆப்ஷன் பி கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம்? ஆப்ஷன் பி கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சாலிட்ல இந்த பிரஷர் பத்தி நம்ம டீடைலா படிச்சிருக்கோம். பட் நீங்க ஜஸ்ட் யூனிட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். யூனிட் கொடுங்க பார்க்கலாம். the SI unit of pressure, SI unit of pressure, SI unit of pressure. Okay, right, give me the answer. If possible, give me the dimensional formula also. Okay, we can make the question இல்லையா? Dimensional formula also, if possible. Okay. Okay, if possible, give me the dimensional formula for pressure. Very good. எல்லாரும் பாஸ்கல் னு கொடுக்குறீங்க. Yes, SI unit of pressure. நமக்கு pressure formula என்ன? Pressure is equal to force by area. Okay, இதோட யூனிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாஸ்கல் னு சொல்லுவோம் இல்லையா? Very good. So இதோட dimensional formula வரும், என்ன வரும்? சஞ்சய், very good. m power 1 l power -1. ரைட்டா? வெரி குட். m power 1 l power -1 t power -1. அகைன் t power -1 வருமா? செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா பாருங்க. pressure is equal to force by area. கரெக்ட்? சோ force ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா, force நீங்க நல்லா கவனிங்களேன். ஃபோர்ஸுக்கு நம்ம பிசிக்ஸ்ல ஃபோர்ஸுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. உங்களால அதை நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் லாஸ் ஆஃப் மோஷனுங்கிற சாப்டர் எடுத்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் மோஷனுங்கிற சாப்டர்ல நமக்கு ரிப்பீட்டடா பாஸ்ட் இயர்ஸ்ல நமக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லாம இருந்தாலும், பட் அதுதான் எல்லா சாப்டர்ஸ் டோட்டல் மெக்கானிக்ஸுமே பேசிக். கரெக்டா? சோ ஒரு நாளும் லாஸ் ஆஃப் மோஷனை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே போல ஃபோர்ஸ்ங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியோ, அதோட யூனிட்டையோ, அதோட எஸ்ஐ யூனிட்டையோ, அதோட சிஜிஎஸ் யூனிட்டையோ, ஃபார்முலாவையோ, டைமென்ஷனல் ஃபார்முலாவையோ எதையுமே ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க பாக்குற ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிலுமே நீங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சோ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம இப்ப கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் m power 1 l power 1 t power -2. பட் ஏரியா என்ன? ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா, ஏரியாவோட யூனிட் என்ன? ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது டைமென்ஷன். இட்ஸ் ஓகே. டைமென்ஷனல் வேல எழுதும் பொழுது நம்ம l power 2 அப்படின்னு என்ன எழுதுவோம்? l power 2 எழுதுவோம் இல்லையா? சோ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நியூமரேட்டர்ல ஒரு l power 1 இருக்கு, டினாமினேட்டர்ல l power 2 இருக்கு. சோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற l power 2 நியூமரேட்டர் சைன் பண்ணுவேன் இல்லையா? சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப எனக்கு என்ன ஆகுது? m power 1 l power 1 நியூமரேட்டர்ல இருக்குது, டினாமினேட்டர்ல இருக்கிற 2 நியூமரேட்டர் போகுது. சோ +2 நியூமரேட்டர் போகும்போது -2 ஆகும். சோ அப்ப -2 t power -2. Got it? Okay. So finally m power 1 l power -1 t power -2. Clear? Very good. Studies peer Sanjay, Muthulakshmi, correct answer. Okay, right? So finally நமக்கு dimensional formula of pressure கேட்டாங்கன்னா m power 1 l power -1 t power -2 னு நீங்க கொடுக்கணும். Okay, right? Clear is this? Right. So next question பார்க்கலாமா? Next question பாருங்க. பிரஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா நல்ல வேலை. அது ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டினாவே நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அதை நீங்க அகைன் கால்குலேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சோ m power 1 l power -1 t power -2ங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு, டைரக்டா கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चनல which instrument is used to measure very small length அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதற்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி தெளிவா படிச்சிருக்கணும். வெர்னியர் கேலிப்பர் என்ன, ஸ்க்ரூ கேஜ் என்ன, அதோட யூசஸ் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரைட். சோ இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? which instrument is used to measure very small length. ரொம்ப ஸ்மாலான லென்த்தை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால மெஷர் பண்ண முடியும்? மீட்டர் ஸ்கேலா, வெர்னியர் கேலிப்பரா, ஸ்க்ரூ கேஜ், ஆர் ஃபைனலி மெஷரிங் டேப்னு கொடுத்திருக்காங்க.
வெரி குட். எல்லாரும் ஆப்ஷன் சி கொடுக்குறீங்க, ஸ்க்ரூ கேஜ். ஓகே, இப்போ ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி தான் நம்மளால ஸ்மால் லென்த் நம்மளால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். வெரி வெரி ஸ்மால் லென்த் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளால ஸ்க்ரூ கேஜை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ரைட். ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ கேஜ் பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம V Tamil NEET X சேனல்ல உங்களுக்கு நான் டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, வெர்னியர் கேலிபர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்னியர் கேலிபர் என்ன, அதை நீங்க 12th அதை நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க. ஓகே, அதுல மீட்டர் ஸ்கேல், நார்மலி மீட்டர் ஸ்கேல்னா என்ன, வெர்னியர் ஸ்கேல்னா என்ன, எத்தனை டிவிஷன் இருக்கும், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், மெஷர் பண்ணும்போது லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், அது ரிலேட்டடா கூடிய क्वेश्चंस நீங்க எப்படி சால்வ் பண்ணணும், இது எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். டவுட் எதுவும் இருந்ததுன்னா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The number of significant figure is 0.0050 is the number of significant figures in number என்ன கொடுத்திருக்காங்க, 0.0050. ஓகே, 0.0050 ல எத்தனை significant figure, ஓகே, எத்தனை number of significant figure இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ முத்துலட்சுமி ஆப்ஷன் பி இல்லையா, ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். எஸ், ஆப்ஷன் பி இல்லையா. ஓ, ஆப்ஷன் டி சொல்றீங்களா? ஒருத்தர் ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க, இன்னொருத்தங்க ஆப்ஷன் டி சொல்றீங்க, இன்னொருத்தங்க ஆப்ஷன் 4 சொல்றீங்க. பட் அகைன் அண்ட் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே. ஒரு சில இடங்கள்ல எல்லாரும் எப்பவும் கரெக்டா இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஒரு சில இடங்கள்ல மறந்து போக சான்சஸ் இருக்கு. பட் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, ஓகே, ஸோ அது ஏதாவது ஒரு வீடியோல நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே சம் சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி, எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தொடுறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஸோ அதனால இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது முன்னாடி நான் சொன்னேன், உங்களுக்கு பிசிக்கல் குவான்டிட்டி, அதுல இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, அதோட யூனிட் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும். டைமென்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எரர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு டைம் சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நீட் எக்ஸாம்ல 1 minute தான் கொடுக்குறாங்க எக்ஸாம் கொஸ்டின் சால்வ் பண்ண இல்லையா, ரைட். ஸோ அப்ப அதை நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ணணும்னா கான்செப்டை தரவு பண்ணிட்டு நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி நம்மளோட சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா கான்செப்ட் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, ரைட். ஸோ இப்ப சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல நம்ம எடுக்கும் பொழுது இங்க இந்த 000ன்னு 3 0 இருக்குங்க. 0 பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த 0 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 0 இருக்குது இல்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய ஜீரோவை நம்ம என்ன சொல்லுவோம், லீடிங் ஜீரோ, லீடிங் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட். லீடிங்ல இருக்கக்கூடிய ஜீரோன்னு சொல்லுவோம். சோ நமக்கு நல்லா தெரியும், லீடிங் ஜீரோஸை எப்பவுமே நாம சிக்னிபிகன்ட்ல கவுண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. சோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் லீடிங் ஜீரோ தான் இங்க இருக்குது இல்லையா. அப்ப லீடிங் ஜீரோஸ், ஓகே, leading zeros are not significant. Okay, leading zeros are not significant. So அப்ப இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருக்கக்கூடிய 3 ஜீரோவும் நீங்க எடுக்க கூடாது. ஓகே, சோ அதற்கு பதிலா நாம அடுத்து 5 எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டெய்லிங் ஜீரோஸ் நம்மளால என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப 5 0ங்கிற 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். ஓகே, சோ லீடிங் ஜீரோ வருமா. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெத்தடும் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா. ஷார்ட் மெத்தட்ல நம்ம கம்ப்ளீட் வீடியோல பார்த்திருக்கோம். ஷார்ட் மெத்தட்ல நீங்க இப்ப யூசுவலா எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சிக்னிபிகன்ட் ஃபிகர் பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு 5 to 6 ரூல்ஸ் உண்டு இல்லையா. பட் அப்படி இல்ல, ரெண்டே ரூல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிக்னிபிகன்ட் ஃபிகரை கவர் பண்ணிடலாம். ஓகே, ரைட். சரி, அப்ப நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ங்கிறது லீடிங் ஜீரோ சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல கவுண்ட் ஆகாது இல்லையா. அப்ப லீடிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிபிகன்ட் ஃபிகர். சோ ஃபார் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन 5 0 ரெண்டு மட்டும் தான் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல கவுண்ட் ஆகும். சோ 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following is not a fundamental unit. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चंसக்குள்ள நம்ம ஒரு क्वेश्चन பார்த்தோம், which of the following is a derived unit அப்படின்னு பார்த்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா. அதே போல ஒரு क्वेश्चन தான் இதுல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, which of the following is not a fundamental unit. Which of the following is not a fundamental unit. ஓகே, ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. Which of the following is not a fundamental? Meter ஃபண்டமெண்டலா, செகண்ட் ஃபண்டமெண்டலா, கிலோகிராம் ஃபண்டமெண்டலா, ஜூல் ஃபண்டமெண்டலா செக் பண்ணுங்க. எது ஃபண்டமெண்டல் இல்லையோ அதுதான் ஆன்சர். ஓகே, சோ அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மீட்டர் பாருங்க, இது லென்த்தோட யூனிட், செகண்ட் டைமோட யூனிட், கிலோகிராம் மாஸோட யூனிட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த LMTங்கிறது தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவாண்டிட்டி. சோ இதோட யூனிட் டெஃபினட்டா ஃபண்டமெண்டல் பிசிக்கல் யூனிட்டாக இருக்கும். கரெக்ட், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் யூனிட்டாக இருக்கும். சோ அப்ப யார் இருக்க மாட்டாங்க, ஜூல். ஜூல் இஸ் நாட் அ
ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி டெம்பரேச்சர் உண்டு. டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின் கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் ஜூல்ங்கிறது ஹீட்டோட யூனிட் இல்லையா? சோ நாட் ஃபண்டமெண்டல் யூனிட்னு கேட்டிருக்காங்க. சோ அப்படின்னா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the dimensional formula for density என்னன்னு சொல்லுங்க. ஓகே, dimensional formula for ஐயோ சரிடா, வெயிட் பண்ணுங்க. dimensional formula for density. dimensional formula for density என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ கொடுக்குறீங்க. ஆப்ஷன் ஏல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? m power 1 l power 3 l power minus 3 இல்லையா? ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ m power 1 l power minus 3ங்கறத செக் பண்ணனும். ஓகே, டென்சிட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ டென்சிட்டியை நம்ம ரோன்னு மென்ஷன் பண்ணுவோமா? அதோட யூனிட் என்ன? மாஸ் பை வால்யூம். கரெக்ட், அதோட யூனிட் என்ன? மாஸ் பை வால்யூம். மாஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? சிம்பிள், m power 1. கரெக்ட், வால்யூம். வால்யூம். ஓகே, வால்யூமோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம்? 3 different types of length into length into length. கரெக்ட், அப்படி எழுதிக்கலாம்ல? ஓகே, அப்போ வால்யூம்னு வரும்போது l power 3. ஓகே, l into l into l. so l power 3, right? so அப்ப டென்சிட்டிக்கு எழுதும் பொழுது m power 1, டினாமினேட்டர் இருக்கிற l power 3, நியூமரேட்டர் போகும்பொழுது l power minus 3 ஆக மாறும். Okay, so for dimensional formula for density it is m power 1 l power minus 3. m power 1 l power minus 3. Clear? Okay, right? I hope it's clear. So அடுத்து நம்ம next question பார்க்கலாமா? Next, percentage error என்ன? Quantity depends on. Okay, ஒரு percentage error என்ன? Quantity. Okay, ஒரு quantityல இருக்கக்கூடிய percentage error யார டிபெண்ட் பண்ணி இருக்கும்? அப்சல்யூட் எரர். ஓகே, எக்ஸ்பிரஷன். ஓகே, எரரை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய 4 மெத்தட் நம்ம படிச்சிருக்கோம். மீன், அப்சல்யூட், ரிலேட்டிவ் அண்ட் பெர்சன்டேஜ். சோ இங்க பெர்சன்டேஜ் எரர் என்ன? குவாண்டிட்டி which depends on அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? சோ வெரி குட், ஆப்ஷன் சி கொடுக்குறீங்க. both a and b இல்லையா? both a and b ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, வெரி குட். நமக்கு பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு மீன் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, தென் நமக்கு அப்சல்யூட் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட், தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? ரிலேட்டிவ் கால்குலேட் பண்ணுவோம். தென் ஃபைனலி நம்ம பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். சோ ஆக்சுவல் क्वेश्चन என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெர்சன்டேஜ் எல்லா எரரையும் கம்பைன் பண்ணி தான் வரும். எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் நம்ம ஆப்ஷன்ல ரிலேட்டிவ்னு ஒரு டேர்ம் இல்ல, பட் அதற்கு பதிலா அப்சல்யூட் அண்ட் மீன் இருக்கு. சோ both a and bங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். பெர்சன்டேஜ் எரர்ங்கிறது நமக்கு both a and b. பெர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பெர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? absolute error by அதோட mean value. okay, into 100 கொடுப்போம். percentage இல்லையா? right, absolute error divided by mean value கொடுக்கும். so நமக்கு option C is the right one. option C. clear? very good. next question பாருங்க. 25th question. the SI unit of electric current. SI unit of electric current simple question இல்லையா? right, SI unit of electric current நம்ம என்னன்னு கொடுக்கலாம்? ஆம்பியர்னு கொடுக்கலாம். ஆம்பியர். ஓகே, SI unit of electric current fundamental physical quantity ல இருக்கக்கூடிய ஒரு one of the fundamental physical quantity current இல்லையா? அதோட யூனிட் ஆம்பியர். simple one, right? so நம்மளோட 50 previous year questions challengeல 25 questions நாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒரு 25 questions இருக்கு. so இதே மாதிரி ஆக்டிவா எனக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட். வெரி வெல்கம் யூசப், வெல்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. which of the physical quantity has dimensional formula m power 0 l power 0 t power 0? simple one. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு m power 0 னா என்ன, m power 0 l power 0 t power 0 னா என்ன, இது ஒரு டைமென்ஷன் லெஸ் குவாண்டிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஏன் டைமென்ஷனல் லெஸ் குவாண்டிட்டி? எதுக்கு இது டைமென்ஷன் லெஸ் குவாண்டிட்டியாக இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த பிசிக்கல் குவாண்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் அதோட நியூமரேட்டர்லயும் ஒரு வேல்யூ கொடுப்போம், டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லையா? இவங்க ரெண்டு பேருமே சேமாக இருக்கிற பட்சத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆங்கிள் படிச்சோம் இல்லையா? ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ்னு படிச்சோம். ஆர்க் லென்த்லயும் ரேடியஸ் லென்த்லயும் கொடுத்து ரெண்டையும் கட் பண்ணதுனால இது 0 ஆனாங்க. அதனால இது நம்ம டைமென்ஷன் லெஸ் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். conversion in resistor and capacitor. Yeah, the same chapter இல்லையா? Yes, same chapter unit and measurements இல்லையா? Yes, அதுவும் important question. Okay Sanjay, will do that. பண்ணலாம். Okay, sure. so m power 0 l power 0 t power 0ங்கிறது again இந்த 4 physical quantityல எதற்கு வராது? இது dimension less ன்னு கேக்குறாங்க.
ஒருத்தங்க மட்டும் ஆப்ஷன் ஏ, ரெண்டு பேரும் ஆப்ஷன் ஏ கொடுத்தாச்சு, ஸ்ட்ரெயின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் நமக்கு சேம். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம், m⁻1 l⁻1 t⁻−2. ஒர்க்கும் எனர்ஜியும் சேம் இல்லையா. இப்போ ஒர்க்கோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், m⁻1 l⁻2 t⁻−2 படிச்சிருக்கோம். அப்ப ஸ்ட்ரெயின் தான் கரெக்ட் ஆன்சர். எப்படி ஸ்ட்ரெயின் நமக்கு கரெக்ட் ஆன்சராக வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை மறுபடி ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த்துக்கும் எல் தான் கொடுப்போம், ஒரிஜினல் லென்த்துக்கும் எல் தான் கொடுப்போம். ஸோ எல் கட் ஆகி நமக்கு 0 கிடைக்கும். ஸோ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. ஸோ டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி, அதாவது டைமென்ஷனல் வேல்யூ எம்முக்கும் 0, எல்லுக்கும் 0, டீக்கும் 0. இந்த வேல்யூ இங்க யாருக்கு வருது, ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெயினுக்கு வருது. ஓகே, ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெயினுக்கு வருது. So next question பார்க்கலாமா. next questionல 1 hour is equal to 1 hour will be equal to 360 second, 3600 second, 60 second, 600 second. simple question இல்லையா. ஆன்சர் கொடுங்க. 1 hour will be equal to 1 hour will be equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 360, 3060, 6600. simple question, I'll tell you. okay, so 1 hour னு சொல்லி எடுக்கும்போது தெரியும், 1 hour னு சொல்லி எடுக்கும்போது 1 hourக்கு நமக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்கும், 60 மினிட்ஸ் இருக்கும். எத்தனை மினிட்ஸ் இருக்கும், நமக்கு 60 மினிட்ஸ் இருக்கும். அப்படின்னா ஒரு 1 மினிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நமக்கு 60 செகண்ட் இருக்கும். கரெக்டா. ஓகே, அப்ப நீங்க 1 ஹவருக்கு கால்குலேட் பண்ணும்போது 60 மினிட்ஸையும் 60 செகண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3600 செகண்ட் வரும். சோ நமக்கு ஆப்ஷன் பி கொடுத்துக்கலாம், ஆப்ஷன் பி, சிம்பிள் ஒன். ஓகே, சஞ்சய், I said you already. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சர்க்கியூட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட், அதோட கன்வர்ஷன், இது எல்லாமே நான் டீடைல்டு வீடியோ நம்ம வி தமிழ் நீட் எக்ஸ் சேனல்ல நான் என்ன பண்ணிருக்கேன், போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, லைக் ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் செக் பண்ணி பாருங்க. ஓகே, எப்படி நார்மல் லைவ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்து உங்களுக்கு டவுட்டா இருக்குதுன்னா அது மாதிரி அகைன் டீச் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு புரியல அதான் சொல்றேன். காம்பினேஷன் புரிஞ்சுது. நான் உங்ககிட்ட எதை மீன் பண்ணி கேட்டேன் தெரியுமா, இதே யூனிட் அண்ட் டைமென்ஷன் சாப்டர்ல நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க ரெசிஸ்டரை பேஸ் பண்ணி. ஓகே, சேஞ்ச் இன் ரெசிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் ரெசிஸ்டர், ஞாபகம் இருக்கா. ஓகே, சோ நான் இதை மீன் பண்றீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, சேஞ்ச் இன் ரெசிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு என்சிஆர்டி புக்கை நீங்க தரவு பண்ணிருந்தீங்கன்னா, என்சிஆர்டி புக்கை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா, என்சிஆர்டி புக்ல நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் இந்த ரெசிஸ்டரை பேஸ் பண்ணி, ரெசிஸ்டரோட கனெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட எப்படி எரரை பேஸ் பண்ணி, எரர் மெத்தட்ல ரெசிஸ்டரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ நான் என்ன மீன் பண்ணாலும் நீங்க அதை என்கிட்ட கேக்குறீங்களோன்னு. ஓகே, ரைட். சோ இப்போ எனக்கு புரியுது. ஓகே, நீங்க நார்மலி காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் பத்தி கேக்குறீங்க இல்லையா, அதோட கன்வர்ஷன் அதானே கேக்குறீங்க, எனக்கு புரிஞ்சது. ஓகே, சோ அது நம்மளோட லைவ்ல லைக் ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் நான் லைவ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல நீங்க பாருங்க. எதுவும் டவுட் இருக்கிறது, என்ன டவுட் இருக்குங்கிறத எனக்கு இந்த ஐடி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஐடியில எனக்கு தெரியப்படுத்துங்க. சோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்றேன், என்ன டவுட்டா இருந்தாலும். ஓகே, ஈவன் இந்த ரெசிஸ்டர்னு இல்ல, என்ன சாப்டர் படிச்சாலும் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு யாராவது ஒருத்தட்ட டைரக்டா கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வீட்ல இருந்து படிக்கிறோம், ஆஃப்லைன் போயிட்டு இருந்தா டீச்சர்ஸ்ட உடனே கேட்கலாம். ஆன்லைனாக இருக்கிற பட்சத்துல என்ன கேட்கணும்னு தெரியலன்னா மறக்காம நீங்க இதுல என்ன பண்ணுங்க, உங்களோட என்ன டவுட்டா இருந்தாலும் எனக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. எனக்கு கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ரைட். இஃப் இட் இஸ் அர்ஜென்ட்னா அதை மென்ஷன் பண்ணுங்க, எமர்ஜென்சினா மென்ஷன் பண்ணுங்க, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரைட், கிளியர். ஓகேமா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஷூர். Yes. So next question, 28th question. 28th question என்ன இருக்கு பாருங்க. The SI unit of frequency. ஆசிலேஷன் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம். இப்ப எல்லாமே எண்ட் இல்லையா, எல்லா சாப்டரும் நம்ம இப்ப நேரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாரும் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணதுக்கு நம்ம இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ரைட். சோ மேக்ஸிமம் எல்லா சாப்டர்ஸும் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னவாக இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். SI யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, SI யூனிட் ஆஃப் frequency, SI unit. okay, so அது நமக்கு radian per second, second, hertz and joule னு கொடுத்திருக்காங்க. frequency hertz. okay, SI unit வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, hertz னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப frequency நம்ம nu அப்படினு n அப்படி இல்லனா நமக்கு f அப்படினு நம்ம டினோட் பண்ணலாம் இல்லையா. சோ இதுல நமக்கு என்ன இருக்கும், number of oscillations, ஃபார்முலா என்ன, number of oscillations per second அப்படினு இருக்கும். இப்போ number of oscillation, for example ஒரு oscillation எடுத்துக்கிறோம்னா per second னு சொல்லி எடுக்கிறோம் இல்லையா. சோ அப்ப எனக்கு நார்மல் ஃபார்முலா it is second power minus 1. okay, frequency ஓட நார்மல் ஃபார்முலா second power minus 1. SI யூனிட் நார்மல் யூனிட் second power minus 1. SI யூனிட் னு கேட்கும்போது அங்க நான் ஹெர்ட்ஸ் கொடுத்துக்கணும். ஓகே,
எஸ்ஐ யூனிட்னு கேட்கும் பொழுது அங்க நான் என்ன கொடுத்துக்கணும்? ஓகே, என்ன கொடுத்துக்கணும் தெரியுமா? s power -1 கொடுத்துக்கணும். ஓகே, ரைட், ஹெட்ஸ்ன்னு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், அதோட யூனிட் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நார்மல் யூனிட்டை வச்சுட்டு நீங்க டைமென்ஷனல் ஃபார்முலாக்கு என்ன கொடுப்பீங்க? இது நம்ம கால்குலேட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. பிகாஸ் ப்ரீவியஸா இப்பதான் நம்ம ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன, காமன் யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்னன்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்ப இதை அப்படியே பேஸ் பண்ணி நீங்க டக்குன்னு எனக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. டைரக்டா சொல்லுங்க பார்க்கலாம். டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு? ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் செகண்ட் பவர் -1னா செகண்ட்ங்கிறது டைமுக்கான யூனிட். சோ டைமென்ஷனல் வேல எழுதும் பொழுது frequency is equal to time power -1, t power -1 எழுதணும். என்ன எழுதணும்? t power -1 அப்படின்னு எழுதணும். ஓகே, ரைட். சோ அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following is a vector quantity ன்னு கேக்குறாங்க. இதுல 4 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துட்டு எது நமக்கு வெக்டார் குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஓகே, ஸ்பீட், மாஸ், டைம் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட், மாஸ், டைம் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸ்பீட், மாஸ், டைம் அண்ட் வெலாசிட்டி. ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். ஆன்சர் கொடுங்க. எது நமக்கு வெக்டார் குவான்டிட்டி? ஓகே, ஆல்ரெடி மோஸ்ட் ஆன் தி பிளேன் டீடைலா படிச்சிருக்கோம். எது ஸ்கேலார், எது வெக்டார்? ஸ்கேலார்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், வெக்டார்னா மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இது எது கரெக்டாக இருக்கும்? மாஸ், டைம், ஓகே, வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நமக்கு பார்த்த உடனே தெரியும் வெலாசிட்டி. இப்ப ஆல்ரெடி ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாத்துலயுமே மாஸ்க்கு நமக்கு வெக்டர் குவான்டிட்டி இல்ல, டைமும் வெக்டர் குவான்டிட்டி இல்ல, ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார்னு படிச்சிட்டோம். சோ இப்ப ஃபைனலா நமக்கு வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன உண்டுனா நமக்கு மேக்னிடியூடும் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. ஓகே, அதனால தான் இத நம்ம என்னன்னு சொல்றோம்? வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் which is moving, okay, at a particular speed, for example 90 km/h towards any direction, ஏதாவது ஒரு டைரக்ஷன் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அதை நம்ம வெலாசிட்டியா எடுத்துப்போம். சோ அதை நம்ம மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு, ஒரு வெக்டர் குவான்டிட்டி பேசிக்கலியா. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, the dimensional formula of momentum. மூமெண்டத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுங்க பார்க்கலாம். மூமெண்டத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா. give me the answer. momentum, dimensional formula of momentum. linear momentum, it's not angular momentum, linear momentum. okay, linear momentum, linear dynamicsல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? linear momentumத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் ஏ m power 1, l power 1, t power -1 இல்லையா? வெரி குட் முத்துலட்சுமி, வெரி குட். m power 1, l power 1, t power -1. because இந்த momentum நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? momentum is equal to mass into velocity, right? so momentum equal to mass ஓட dimensional formula m power 1, but velocity ஓட dimensional formula l power 1, t power -1. so ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதும் பொழுது m power 1, l power 1, t power -1. okay, I got your suggestion. okay, I got it Sanjay. definitely இந்த டைம்ல நமக்கு டீச்சிங் கட்டிலும் மோட்டிவேஷன் டெஃபினட்டா அவசியம் இல்லையா? ரைட், I'll give you. okay, I'll try to post it. பட் அதை தவிர நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னதுன்னா, எத்தனை பேர் மோட்டிவேட் பண்ணாலும், ஈவன் கடவுளே வந்து மோட்டிவேட் பண்ணாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்டா? ஓகே, if you need that, definitely I'll post it, no problem. பட் நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஓகே, நீங்க உங்களோட எக்ஸாமுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எப்பத்துல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்ல இருந்தோ அல்லது இப்ப லாஸ்ட் மினிட்லயோ எப்படி இருந்தாலும் 100% இது நம்ம தான். ஓகே, இது நம்ம கிட்டதான் இருக்கு. சோ நீங்க எத்தனை ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம், எவ்வளவு ஷெட்யூல் உங்களுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு மோட்டிவேஷனல் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். மோட்டிவேட் பண்ணிக்கிறத எந்த விதத்துல இருக்கணும்னா, நான் இவ்வளவு நாள் கரெக்டா பண்ணிருக்கேன், ஓகே, இனி நான் பண்ணக்கூடியதும் கரெக்டாக இருக்கும். ஓகே, சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 100% ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, 100% ஹார்ட் ஒர்க்னா கரெக்டா, ஓகே, கரெக்டான வேலை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா, ஓகே, எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கரெக்டான வேலை படிச்சுட்டே இருக்கிறது மட்டும் போதாதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நீங்க செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். வேணும்னா நம்ம போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which unit is used to measure the plane angle? which unit is used to measure the plane angle? plane angle மெஷர் பண்ண நம்ம யூஸ் பண்ற யூனிட் என்ன?
So already நான் first-க்கே போறேன். Physical quantity-ல fundamental physical quantity, derived physical quantity and finally supplementary physical quantity ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? So supplementary physical quantity-ல ரெண்டு டைப் இருக்கு. Plane angle இருக்கு and solid angle இருக்கு. இல்லையா? So plane angle-ஓட யூனிட் ஒன்னு படிச்சிருக்கோம். Radian அப்படின்னு படிச்சிருக்கோம். Okay? Solid angle-ஓட யூனிட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Stradian அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? So அப்ப நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? Plane angle கேட்டிருக்காங்க. So plane angle கேட்டதுனால அதோட SI யூனிட் நமக்கு ஆப்ஷன் பி ரேடியன் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி ரேடியன் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் SI யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியில நார்மலி பிசிக்கல் குவான்டிட்டியில தேர்ட் டைப்பான சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டியில செகண்ட் டைப்பான சாலிட் ஆங்கிளோட யூனிட் நமக்கு ஸ்ட்ரேடியன். ஓகே, ஸ்ட்ரேடியன் அதை நம்ம SR அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதோட சிம்பல் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஒர்க் என்னன்னு கேக்குறாங்க. ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் தான். ஓகே, ஒர்க் எனர்ஜி இவங்க ரெண்டு பேருக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்கும், நமக்கு சேம் ஆகதான் இருக்கும். சோ ஆல்ரெடி நம்ம எனர்ஜிக்கு கால்குலேட் பண்ணிருக்கோம், பட் இப்ப ஒர்க்குக்கும் சேம் அதே தான். ஒர்க்ல நமக்கு ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். So, force ஓட dimensional formula m power 1 l power 1 t power minus 2, but displacement க்கு எடுக்கும் பொழுது that is l power 1. Okay, so இங்க ஒரு l இருக்கு, இங்க ஒரு l இருக்கு, ரெண்டு multiplication sign பாருங்க, multiplicationல இருக்கு. So அப்ப powers நம்ம என்ன பண்ணணும், add பண்ணணும் இல்லையா? So அப்ப அப்படினா m power 1 l power 2 t power minus 2, m power 1 l power 2 t power minus 2ங்கிறது நம்மளோட ஒர்க்குக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. சோ அது நமக்கு இங்க எங்க இருக்கு, m power 1 l power 2 t power minus 2 ஆப்ஷன் B ல, ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே, ஆப்ஷன் B ல. நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following is a base unit னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு பேஸ் குவான்டிட்டிஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷனல் ஃபார்முலால நீங்க பேஸ் குவான்டிட்டிஸ் ஆன மாஸ், லென்த், டைம் வித் பவர்ஸோட இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதுவீங்க. ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டில 7 டைப்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 தான் நம்ம பேஸ் குவான்டிட்டிஸா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த பேஸ் குவான்டிட்டிஸோட யூனிட் தான் பேஸ் யூனிட். அதாவது மாஸோட யூனிட், லென்த்தோட யூனிட், டைமோட யூனிட், இதுதான் பேஸ் யூனிட். கரெக்டா? அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இது நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பாருங்க. நியூட்டன் கொடுத்திருக்காங்க, ஜூல் கொடுத்திருக்காங்க, வாட் கொடுத்திருக்காங்க, கெல்வின் கொடுத்திருக்காங்க. ஓகே, ரைட்? ஓகே, இதை நீங்க ஃபண்டமெண்டலே வச்சுக்கலாம். ஓகே, பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல். சோ நமக்கு அந்த 3 டைப்பை விட்டுட்டு நமக்கு டெம்பரேச்சரோட கொடுத்திருக்காங்க இல்லையா? ரைட்? ஓகே, சோ அப்படின்னா நம்ம ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட், ஜூலுக்கு நமக்கு ஹீட், வாட்ங்கிறது பவர், அண்ட் ஃபைனலி கெல்வின்ங்கிறது அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டில ஒரு ஒன் ஆஃப் த குவான்டிட்டி. ஓகே, வெரி பேசிக் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ்ங்கிறத நமக்கு எம்எல்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஓகே, பட் எனிவேஸ் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட் நீங்க என்னென்ன எடுத்துக்கலாம், ஆப்ஷன் டி கெல்வின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அக்யூரசி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட அக்யூரசி ப்ரிசிஷன் பத்தி நம்ம யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, எரரை பேஸ் பண்ணி. ரைட்? ஓகே, சோ அப்ப பாருங்க, அக்யூரசி ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, லீஸ்ட் கவுண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, ஓகே, 0 எரரை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, போத் A and B and none அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, எது கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் சி, போத் A and B இல்லையா? ரைட்? அக்யூரசி கால்குலேட் பண்ணணும்னா எந்த பிசிக்கல் குவான்டிட்டி, எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ யாருக்கு லீஸ்ட் கவுண்ட் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். கரெக்டா? லீஸ்ட் கவுண்ட் கம்மியா இருக்கிற ஆளுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். பட் எனிவே டிக்ரீஸ் ஆகுதோ இன்க்ரீஸ் ஆகுதோ ஏதோ ஒரு வேளை அக்யூரசி டிபெண்ட் பண்ணி இருக்கு. யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு, லீஸ்ட் கவுண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அக்யூரசியும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப போத்துமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? போத் A and B, ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the correct SI unit of volume, which is the correct SI unit of volume அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ SI unit of volume, சோ இது பேசிக் क्वेश्चन இல்லையா? வால்யூம்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம என்ன எடுப்போம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் கியூப்னு எடுப்போம். சோ அப்ப லென்த்தோட யூனிட் நமக்கு மீட்டர் கொடுத்தீங்கன்னா மீட்டர் கியூப் தான் வால்யூமோட SI யூனிட். சோ அப்ப மீட்டர் கியூப்ங்கிறது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. எங்க இருக்கு, ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन, the SI unit of charge என்னன்னு கேக்குறாங்க. SI unit of current ampere அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? ரைட்? so the same way இங்க SI unit of charge அப்படின்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கொடுங்க, SI unit of charge. Any answer? Ampere, volt, coulomb, ohm. Very good. SI unit of charge is coulomb. Only SI unit of charge is
coulomb. Next question, which of the following quantity is dimensionless? Again dimensionless. M power 0, L power 0, T power 0 யாருக்கு வருதோ அவங்கள தான் நம்ம dimensionless quantity ன்னு சொல்லுவோம். So அது இந்த நாலு physical quantity ல யாருக்கு வரப்போகுது? velocity dimensional formula என்ன? L power 1 T power minus 1. acceleration dimensional formula என்ன? L power 1 T power minus 2. force dimensional formula என்ன? M power 1 L power 1 T power minus 2. but strain எடுத்துக்கிட்டீங்கன்னா change in length by original length னு கொடுக்கும் பொழுது length cancel ஆகி இதுதான் எனக்கு 0 dimensionless ஆக கிடைக்கும் இல்லையா? right? so அப்படின்னா option C is the right one. option C. okay, and next question பாருங்க, the dimensional formula of power என்னன்னு கேக்குறாங்க. okay, answer கொடுக்க ட்ரை பண்ணுங்க. dimensional formula of power ஓட dimensional formula என்ன வரும்? power will be equal to work by time. so work ஓட dimensional formula இப்பதான் ஒரு 2-3 questionக்கு முன்னாடி நம்ம படிச்சிட்டோம். என்ன படிச்சோம்? m power 1 L power 2 T power minus 2 because workக்கும் எனர்ஜிக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லையா? ரைட்? அண்ட் டிவைடட் பை டைமோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு T பவர் 1 அப்படின்னு கேட்கலாம். சோ இப்போ நீங்க M பவர் 1 நியூமரேட்டர்ல இருக்கு, L பவர் 2 நியூமரேட்டர்ல இருக்கு, T பவர் மைனஸ் 2 நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல T பவர் மைனஸ் 1 இருக்கு. சோ அதை நீங்க நியூமரேட்டர் சென்ட் பண்ணீங்கன்னா அதை டினாமினேட்டருக்கு T பவர் பிளஸ் 1 இருக்கு, நியூமரேட்டர் சென்ட் பண்ணீங்கன்னா அது மைனஸ் 1 ஆக மாறும். சோ M பவர் 1 L பவர் 2 T பவர் மைனஸ் 3. okay, M power 1 L power 2 T power minus 3. next question பாருங்க, which physical quantity is measured using screw gauge? screw gauge யூஸ் பண்ணி 41 வந்து option B. நான் option choose பண்ணல. very good, thank you so much. option B. okay, right. next one, which physical quantity is measured using the screw gauge னு சொல்லிருக்காங்க. screw gauge யூஸ் பண்ணி எந்த physical quantity இந்த நாலு ஆப்ஷன்ல length, thickness, diameter, all of these னு சொல்லி கொடுத்திருக்காங்க. okay, so எந்த physical quantity-ய screw gauge யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம்? எந்த physical quantity-ய screw gauge யூஸ் பண்ணி நாம மெஷர் பண்ணுவோம்? length-யா, thickness-யா, diameter-யா, எல்லாத்தையுமா? else all of this. okay, screw gauge மெஷர் பண்றது very small dimension, okay, and length, thickness, diameter எல்லாத்தையுமே சேர்த்ததா இல்லையா? சோ அப்படினா நமக்கு final answer all of these correct, all of this. and next question பாருங்க, 1 gram will be equal to, so already நம்ம படிச்சோம் 1 kilometer is 10,000 meter அப்படினு சொல்லி படிச்சோம். அது 10 to the power 3 meter னு நம்ம ஆன்சர் கொடுத்தோம். so the same way இப்போ நமக்கு மாஸ் ஓட யூனிட் கொடுத்திருக்காங்க. okay, right? அப்போ 1 gram எத்தனை கிலோகிராம்க்கு ஈக்குவல்? சொல்லுங்க பார்க்கலாம். 1 கிராம் எத்தனை கிலோகிராம்க்கு ஈக்குவல்? 1 கிராம்ங்கிறது நமக்கு 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராமுக்கு ஈக்குவல். கரெக்டா? சோ அப்படின்னா 1 கிராம்ங்கிறது 10 to the power minus 3 கிலோகிராம்க்கு ஈக்குவல் இல்லையா? 10 to the power minus 3 கிலோகிராம்க்கு ஈக்குவல். சோ ஆப்ஷன் சி கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேக்குறாங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேக்குறாங்க. நான் அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, ஓகே, ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, அண்ட் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெண்டு பேருக்குமே சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கும். ஓகே, பிகாஸ் இப்ப ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணாலும் அகைன் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா m1 L1 T பவர் மைனஸ் 2, ஏரியாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா L பவர் 2. So m power 1 L power 1 minus 2 T power minus 2 கிடைச்சதுன்னா m power 1 L power minus 1 T power minus 2 இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல, இது பிரஷருக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா, பிரஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லையா? so that நமக்கு இங்க ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெஸ்க்கான டைமென்ஷனல் ஃபார்முலா, பிரஷர் ஸ்ட்ரெஸ்க்கும் சேம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the SI unit of luminous intensity என்னன்னு கேக்குறாங்க. SI unit of luminous intensity. So again fundamental physical quantity, 7 different type of fundamental physical quantities ல one of the important physical quantities தான் the luminous intensity. So the luminous intensity ஓட SI unit நம்ம என்ன படிச்சிருக்கோம்? candela, CD இல்லையா? candela, அதோட சிம்பல் நமக்கு CD அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? very good, simple one. next question பாருங்க, which of the following is a fundamental SI quantity அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுல ஒரு சில குவாண்டிட்டி கொடுத்திருக்காங்க, பட் நீங்க கரெக்டா அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவாண்டிட்டி 7 டைப் படிச்சிருப்போம் இல்லையா? ரைட், அதுல இருக்கக்கூடிய 7 பிசிக்கல் குவாண்டிட்டில ஏதோ ஒண்ணு மட்டும் இதுல இருக்கு, அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க், செகண்ட் வந்து ஆப்ஷன் பி நமக்கு
ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க, அடுத்து ஒர்க் கொடுத்திருக்காங்க, அடுத்து பவர் கொடுத்திருக்காங்க, ஃபைனலி எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், அப்ப நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். ஒர்க்கோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட், அதை டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். பவரோட ஃபார்முலா நமக்கு ஃபோர்ஸ் பை ஒர்க் பை டைம், அதையும் நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். சோ எலக்ட்ரிக் கரண்ட் தான் நம்ம டைரக்டா இண்டிபெண்டன்ட் ஓகே ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டில இருந்து எடுக்கிறோம். சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் டி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டைம் பீரியட் என்ன? டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டைம் பீரியட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டைம் பீரியட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. டைம் பீரியடோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? சிம்பிள். டைம் பீரியட்ங்கிறது டைமை மெஷர் பண்றது இல்லையா? ரைட், டைம் பீரியட்ங்கிறது டைமை மெஷர் பண்ணுது. அப்ப டைமென்ஷனல் வேல அதை நான் t⁻1 ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை நான் என்ன எழுதிக்கலாம்? t⁻1. வெரி குட். t⁻1 அல்லது t ன்னு எழுதிக்கலாம். வெரி குட். So next question பாருங்க. Error due to faulty calibration is called. Error due to faulty calibration is called random error, gross error, systematic error and absolute error. Okay, faulty calibration நால உருவாகக்கூடிய error நம்ம என்னன்னு சொல்லலாம்? I got your point, Sanjay. That is why. Sanjay, wait a minute. I'll give you the answer. Okay. உங்க question நான் read பண்ணிட்டேன். I'll give you the answer. Error due to the faulty calibration இருக்குது இல்லையா? இது வந்து systematic error-னால நமக்கு உருவாகக்கூடியது. Systematic error-னால இல்லையா? Right? ஏன் systematic error-னால சொல்றீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் எரர்ல மட்டுமே சிஸ்டம் ஃபால்ட்டா இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ட் நமக்கு என்ன ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து நமக்கு இந்த SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்திருக்காங்க. SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சோ டெஸ்லா, வேப்பர், ஹென்றி அண்ட் ஆம்பியர்னு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட SI யூனிட் வேப்பர் இல்லையா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட SI யூனிட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? வேப்பர்னு படிச்சிருக்கோம் இல்லையா? வேப்பர் மூவிங் சார்ஜஸ்ல. ஓகே, and the dimensional formula of area. This is the final question, then I'll give you the answer. Okay, this is the final question. The dimensional formula of area, simple question இல்லையா? Area equal to length into length. So dimensional way it is L into L. So L power 2. Okay, L power 2. Option B. So இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வரலாம். Sanjay, kindly give us no tough thinking based question, even in sample initially very basic question. You know, Sanjay, I know very well. Okay, I got your point. See, I know very well that நமக்கு நீட்டோட கொஸ்டின் எடுத்துக்கிட்டா ஈவன் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த 2025ல நம்மளோட கொஸ்டின் அவ்வளோ டஃபா இருந்தது. கரெக்டா? ஓகே, ஸோ டஃபா இருக்குதுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறமா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிப்பீட்டர், நார்மலா 12th முடிச்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட டோட்டல் நீட் மைண்ட் செட்டே மாறி இருக்கும். இப்ப நான் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நான் கொடுத்த 50 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் வெரி பேசிக் கொஸ்டின். இட் இஸ் பார்டர் லைன் கொஸ்டின். இதை நாங்க உங்களுக்கு எப்படி சொல்றது? வெரி பேசிக் கொஸ்டின். அதனாலதான் நான் சொன்னேன் இட் இஸ் அ நியூ சீரீஸ். 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேலஞ்சுங்கிறத இந்த வி தமிழ் நீட் எக்ஸ் சேனல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஐம் டெல்லிங் யூ வெரி எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியா சொல்றேன். இங்க நான் கிளாஸ் இதுல நான் டீச் பண்ண ஆரம்பிச்சு இந்த செஷனுக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பிராக்டிஸ் செஷனுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே ரைட், இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதை விடவும் டஃப்பான, சஞ்சய் கேட்கிற மாதிரி இதை விடவும் டஃப்பான கொஸ்டின். ஓகே, எவ்வளோ கொஸ்டின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், வேவ் ஆப்டிக்ஸா இருக்கட்டும், நான் எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கொஸ்டின் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் கொஸ்டின்ஸ் நமக்கு நீட்ல கேட்கறாங்க, நம்ம எப்படி அதுக்கு ரெடி ஆகணும், இதெல்லாம் வெரி பேசிக் கொஸ்டின். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம திங்க் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரெடியா ப்ரிப்பேர் பண்ணணும், இதை மட்டுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ரிப்பீட்டடா போஸ்ட் பண்ணேன். நோ ரெஸ்பான்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஐ நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்றது, வெரி பேசிக் கொஸ்டின் எடுத்து நான் சால்வ் பண்ணும் பொழுது யூ பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ மேம் இன்னும் ஒரு அடுத்த லெவல் வேணும். இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி நாம அடுத்த லைவ்ல இருந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, டைரக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் 2024ல கேட்ட கொஸ்டின், 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகே, டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின் நம்பரோட எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே சஞ்சய், யூ காட் மை பாயிண்ட். எனி டவுட் இதுதான் வேணும் எனக்கு மேம். எனக்கு இந்த பேசிக்கான கொஸ்டின்லாம் வேண்டாம், எனக்கு மாடரேட் கொஸ்டின், நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின், எனக்கு ஸ்பீட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும்னு நீங்க எப்போ என்கிட்ட கேக்குறீங்களோ அப்பதான் ஐ வில் பி வெரி ஹாப்பி. டெஃபினெட்லி அதை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், சால்வ் பண்ணுவேன். ஓகே ரைட்.
நம்ம நாளைக்கு சால்வ் பண்ணலாம். நாளை மார்னிங் 6 AM கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏர்லி மார்னிங் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை தொடர்ந்து இனி ஃபுல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, டெய்லி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மேம் நான் பிசிக்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு நியூவா ஒரு 10 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு உங்களோட ப்ரைஸ்லெஸ்ஸான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த நம்ம சேனல்ல என்னோட பிசிக்ஸ் கிளாஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை 100% ஷுவரா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே ரைட், அப்படின்னா தேங்க்யூ சோ மச் guys, தேங்க்யூ சோ மச், டேக் கேர். எனிதிங் டு ஆஸ்க், எதுவும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குதுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. டவுட் இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சஞ்சய், are you there சஞ்சய்? எனிதிங் டு சே, ஏதாவது சொல்லணுமா சஞ்சய்க்கு? யூ காட் மை பாயிண்ட் ரைட்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? Yes, okay. Then thank you so much. Take care. நாளை மார்னிங் 6 AM செஷன் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க guys. Okay, thank you so much. Take care. Bye.